ஹலோ கைஸ், இந்த வீடியோல நைட் ஹூ ரிட்டர்ன் வித் காட் மேன்வாவோட 5வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 4 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த ரைஸோட ரைட்ஸ் வந்துட்டு ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுவான். பட் ஹீரோ வந்துட்டு அவன் பேசினதெல்லாம் வச்சு கடுப்பாகி அவனோட பவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த கடவுளோட பவர்னால வந்து ஒரு விஷயத்த காசு கொடுத்து விலைக்கு வாங்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாங் சாங் முன்னாடி ஹீரோ வந்துட்டு அவனோட பவர் ரிலீஸ் பண்றப்ப ஒரு லயன் மாதிரி அவனுக்கு தெரியும். அதை பார்த்த உடனே நான் இருந்துட்டு சாக போறேன் அப்படின்னு அந்த வியாபாரி நினைக்கிறப்ப ஆக்சுவலா ஹீரோ வியாபாரின்னு கூப்பிட்டு எனக்கும் அப்படியே வருது நண்பர்களே. அந்த டேரக்டர் வந்துட்டு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபூல், நீ வந்துட்டு உன்னோட சின்ஸை வந்துட்டு இப்ப கன்ஃபஸ் பண்ண அப்படிங்கிறப்ப பயந்துட்டு கீழே மண்டி போட்டு நான் வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோனோட பவர் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு அட நீ வந்துட்டு எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அந்த நெற்பயிர் எல்லாமே கடவுள் டெமேரா இருந்துட்டு பிளஸ் பண்ண லேண்ட்ல இருந்து பிறந்தது. அந்த லேண்ட்ல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச அந்த விவசாயிகளுக்காக கடவுள் கொடுத்த ரிவார்டு தான் அது. அதை வந்துட்டு உன்னால பணத்தை மட்டும் வச்சு வாங்க முடியாது. உன்னோட நம்பிக்கை தான் அதுக்கு வந்துட்டு பேமெண்டா வந்துட்டு தேவை. பட் சைல்டு, நீ வந்துட்டு ஒரு லோலி கிரீச்சர். நீ வந்துட்டு எப்பவுமே ப்ராஃபிட்டை மட்டும் தான் சேஸ் பண்ணுவேன், அந்த ப்ராசஸ்ல மத்தவங்க வந்துட்டு ஏமாத்துவ. சோ அதான் உன்கிட்ட நான் கேட்கிறேன், ஒரு நம்பிக்கை வைக்காத நீ அந்த கடவுளோட ப்ராடக்ட்ஸை மட்டும் எதுக்காக பொசஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்துட்டு சொல்றதுக்கு வந்துட்டு எதுவுமே இல்ல. அதை டேரக்டர் அதனால அங்க இருந்து போயிடுறான். ஹரி வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே போக விடுறது ஓகே தானா, உங்களுக்கு வந்துட்டு அவன் சாதாரண வியாபாரி மாதிரி தெரியலாம், பட் உண்மையுமே இந்த நாட்டுல ஒரு கிரேட் இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற ஒருத்தர் அவரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன்லாம் கேர் பண்ற அளவுக்கு ஒருத்தர் கிடையாது, அவன மாதிரி ஒரு ஆளால என்ன அஃபெக்ட் பண்ணவும் முடியாது. எனிவே நான் கேட்டது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறப்ப ஹரி இருந்துட்டு அசோசியேஷன் வந்துட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்களுமே உங்களோட டெஸ்ட் வந்துட்டு எடுக்க போறீங்களா மெஜஸ்டி, பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இந்த சோலோ லெவலிங் மாதிரி தான் ஹண்டர்ஸ்லாம் போயிட்டு அவங்களோட கிளாஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன அப்சர்ட்டியா நீ வந்துட்டு பேசிட்டு இருக்கிற, நீங்க இருந்துட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்படி எதுக்கு போகணும்னு கேக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தேவையான சோல்ஜர்ஸ் கிடைக்கிறாங்களான்னு பார்க்க போறேன், நான் தான் அவங்கள டெஸ்ட் பண்ண போறேன், சோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பண்ற இடத்துல தேசங் அப்படிங்கிற ஒரு டி ரேங்க் ஹண்டரை வந்துட்டு காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு லாங் டைம் நோ சி டீம் மேனேஜர் கிம் டூஹான் அப்படின்ட்டு ஒருத்தரை பார்த்து கூப்பிடுறான். அவர் இருந்துட்டு உண்மையுமே நீ வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றியே, இந்த டைம் ஆச்சும் உன்னோட ரேங்க் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப அந்த டேசங் இருந்துட்டு வெல் நான் வந்துட்டு என்னோட பெஸ்ட்டை வந்துட்டு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா இதே டி ரேங்க்ல வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க இருக்கிறவரு நீ அந்த மைனிங் டீம்லயே இருந்துடலாம்ல, ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்க அதுலயே இருந்த அப்படின்னா நீ வந்துட்டு ஏசா கூட மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த தேசங்க இருந்துட்டு அது உண்மைதான், பட் நான் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் என்னோட ரேங்க் அதிகப்படுத்த ட்ரை பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள டஞ்சர் ரைடுக்கு போனா மட்டும்தான் என்னால எங்களோட கடனுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு கட்ட முடியும். ஸோ என்னோட ஃபேமிலியை கன்சிடர் பண்ணா நான் ரேங்க் அதிகமாகிறத வந்துட்டு கிவ் அப் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சி ரேங்கா மாறினாதான் என்னோட ஃபேமிலிக்கு நான் ஒரு பேர்டனா இல்லாம இருப்பேன் அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தனை பார்த்துட்டு அவன் என்ன ஃபாரினரா, பார்க்க யூரோப்ல இருந்து வந்திருக்கிற மாதிரி இருக்கான், வெளிநாட்டுல இருந்து வேலை செய்ய வந்திருப்பான் போல, பட் பார்க்க கொஞ்சம் ராயலா தான் இருக்கான். ஹே யங் மேன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூரோப்ல நினைச்சிட்டு ஆக்சுவலா இங்கிலீஷ்ல கேட்கிறாப்ல. பட் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொரியன்ல தானே பேசுவாங்க. ஹீரோ கொரியன்லயே என்ன என்ன தைரியம் இருந்தா ஒரு பெசண்டா இருந்துட்டு என்ன பார்த்து நேரடியா பேசுவேன் அப்படின்னு கேட்டுட்டு போறப்ப அவனுக்கு வந்துட்டு கொரியன் கொஞ்சம் தெரியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு ஒரு லுக் விட்டதுக்கே அவன் இருந்துட்டு குழந்தை நடுங்கி போயிட்டு என்னது இது, என்னால பிரீத் பண்ண முடியல, ஏதோ ஒண்ணு என்ன புஷ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது, அதுவும் சம்திங் கிரேட் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்பர் 57 மிஸ்டர் கு தேசங் அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்துட்டு இன்டர்வியூ ரூம் 2க்கு வந்துட்டு டெஸ்ட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்துட்டு தேரலாம் அப்படின்னு நீங்க வந்தா என் சோல்ஜர் ஆகிறதுக்கு யாருமே ஒர்த்தியான மாதிரியே தெரியலையே, நீங்க வந்திருக்கிற எல்லாமே லோ ரேங்க் ஹண்டர்ஸ் இல்லைன்னா ரீசெண்டா அவேக்கன் ஆனவங்க தான். வேல் நான் வந்துட்டு பெரிய விஷயங்களை வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோமே இருந்துட்டு நம்பர் 9 ரூமுக்கு வந்துட்டு கூப்பிடுறானுங்க. உள்ள போனோன்னே நம்பர் 77 லியோன் டிராகோனியா மிஸ்டர் லியனாட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன யுவர் மெஜஸ்டின்னு கூப்பிடு பெசன்ட் அப்படிங்கிறப்ப ஓகே யுவர் மெஜஸ்டி, நீங்க வந்துட்டு உங்களோட டெஸ்ட்டுக்காக இந்த மெஷரிங் டிவைஸ்ல வந்துட்டு கையை வைக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபூல், என்ன தைரியம் இருந்தா ஒரு சாதாரண பெசன்ட் இருந்துட்டு ஹானர் ஆஃப் நைட்டை வந்துட்டு டெஸ்ட் பண்ண பாப்ப அப்படிங்கிறப்ப நாங்க டெஸ்ட் பண்ணல, இந்த டிவைஸ் தான் டெஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கிறப்ப என்ன தைரியம் இருந்தா ஒரு நைட்டோட ஸ்ட்ரென்த் வெறும் மெஷினை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க,
ஒன்லி ஹானரபிள் நைட்ஸ் மட்டும் தான் என்னோட பவரை வந்துட்டு டெஸ்ட் பண்ண முடியும். நான் வந்துட்டு இங்க யூஸ்ஃபுல்லான சோல்ஜர்ஸ் தேடி வந்தா இங்க இருக்கிற ஜட்ஜு கூட அந்த அளவுக்கு தேட மாட்டாங்க போலயே. சரி சொல்லுங்க அடுத்த டெஸ்ட் என்ன அப்படிங்கிறப்ப அடுத்து வந்துட்டு கேட் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் அங்கதான் கன்சிஸ்டன்டான ட்ரைனிங்னாலையும் ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன்னாலையும் அவரோட உண்மையான டேலண்ட் தெரியும். நான் அங்க போய் பாக்குறேன் அப்படிங்கிறப்ப பாக்குறானா அவ பார்ட்டிசிபேட் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவர் நினைக்கிறாரு. அப்புறம் அவங்கள வந்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு மயக்க வர மாதிரி ஏதாச்சும் இருக்கா, ஏன்னா கேட் வழியா பாஸ் பண்ணி வரப்ப மோஷன் சிக்னஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா மேக்ஸிமம் கிளியர் பண்ண கேட்டை வந்துட்டு மூடிடுவாங்க. பட் இந்த மாதிரி சில கேட்டை மட்டும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்காக திறந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளதான் இவங்க வந்திருக்காங்க. அப்ப அந்த தேசங்க இருந்துட்டு போன வருஷம் மாதிரி ஏதோ இந்த வருஷமா டெஸ்ட் இருக்கும், எப்படியாச்சும் இந்த தடவை நான் பெட்டரா பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு இருந்துட்டு ஹே பிரதர் இப்படிதான் உள்ள இருக்குமா, உண்மையுமே இது பாப்புலர் பிளேஸ்ல அப்படிங்கிறப்ப அந்த பையன் இருந்துட்டு ஜிம்மி உன்னோட போனை வந்துட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப இந்த தேசம் வந்து 2 நியூபிஸா அப்படிங்கிறப்ப பக்கத்துல ஒரு தாத்தா வந்துட்டு வெதர் ரொம்ப நைஸா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு தாத்தா இருந்துட்டு வந்திருக்கிறாரா, எல்லாருமே டி ரேங்கா இல்லனா சி ரேங்கா தான் இருக்கணும். பட் இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து அந்த வேலைக்காரனை வந்துட்டு பார்த்தேன், அவன் உள்ள வந்துட்டு இருக்கான். இவனோட வயசுல டெஸ்ட்டுக்கு வந்துட்டு வந்திருக்கானா இவனுமே கண்டிப்பா நியூபியா தான் இருப்பான். இது வந்துட்டு ஓகேவா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அவங்க வந்துட்டு ஒருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. அப்ப தேசங்க இருந்துட்டு என்னோட பேரு தேசங், இது வந்துட்டு என்னோட ஹண்டரா 10வது வருஷம், அதுக்கப்புறம் நான் ஒரு வாரியர், என்னோட பொசிஷன் வந்துட்டு டீலர் அப்படிங்கிறப்ப அந்த பையன் இருந்துட்டு என்னோட பேர் வந்துட்டு ஷின் டேஹூன், நான் இந்த வருஷம் தான் அவைக்க நான் வந்துட்டு ஷீல்ட் அதுக்கப்புறம் ஸ்பியரை வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நான் இவனோட சிஸ்டர் நேயோன், நான் வந்துட்டு மெயினா டேகரை தான் யூஸ் பண்ணுவேன், அப்படியே போவன் ஆராவே யூஸ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த தேசங்க இருந்துட்டு இவங்களோட மெயின் வெப்பன் கூட என்னன்னு இவங்க கண்டுபிடிக்கலையா அப்படின்னு நினைச்சிட்டு எவ்வளவு நாள் ட்ரைனிங் சென்டருக்கு போனீங்க அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு 3 மாசம் போயிருக்கோம் அப்படிங்கிறப்ப அப்சல்யூட்டா இவங்க நியூபிஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாத்தா அப்படிங்கிறப்ப இது என்னோட 5வது வருஷம், என்னோட பேர் வந்துட்டு கேங்டே, நான் அவேக்கனானவன் தான் பட் ரீசெண்டா ரிசைன் ஆயிருந்தேன், என்னோட வெப்பன் வந்துட்டு காண்ட்லண்ட் அப்படின்னு சொல்றாரு, அதாவது அந்த பாக்ஸிங் கிளவுஸ் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி. அப்ப தேசங்க இருந்துட்டு இவரோட வயசுக்கு இருக்கு கொஞ்சமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தான், பட் டிஸ்டன்ஸ்ல அட்டாக் பண்ற ஸ்வார்டன் ஸ்பியரை விட இவரோட காண்ட்லண்ட் வெப்பன் இருந்துட்டு கொஞ்சம் யூஸ்லெஸ் தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஏதோ ஒண்ணு லாஸ்ட்லி வெளிநாட்டுல இருந்து வேலை செய்ய வந்தவனு உன்னால கொரியன் பேச முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சாரி நான் ஃபைட் பண்ண மாட்டேன், டிராகன்ஸ கொன்ல உருவாக்கின சோட வச்சு என்னால கோழி எல்லாம் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அவர் கூட போற இன்ஸ்ட்ரக்டர் இருந்துட்டு நீங்க வந்துட்டு 50 கோபால்ஸ வந்துட்டு ஹண்ட் பண்ண இந்த டெஸ்ட்ல வந்துட்டு பாஸ் ஆயிருவீங்க, சம்டைம்ஸ் ஒரு நாள் வந்துட்டு ஃபீல்டுல வந்துட்டு பாப்பப் ஆகும், அது வந்துட்டு ரொம்ப ஆபத்து அப்படின்னு நாங்க கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நாங்களே ஃபீல்டுல இறங்கி உங்களை காப்பாத்திரும், சரி எதை பத்தி கவலைப்படாம உங்களோட மொத்த ஸ்கில்லையும் வந்துட்டு காமிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த தேசங்க வந்துட்டு ஓகேவா இருப்போமா அப்படின்னு கவலையே, ஏன்னா ஹீரோ வந்துட்டு வெறும் கையை வீசிட்டு வந்து இருக்கிறப்ப நீ வெப்பன்லாம் கொண்டு வரலையா அப்படிங்கிறப்ப அந்த நேயோன் பொண்ணு இருந்துட்டு ஹே ஹேண்ட்ஸம் கை நீ வந்துட்டு என்னோட வேணா கடன் வாங்கிக்கிறியா, உனக்கு வந்து இந்த போவன் ஆரோ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா, நான் வேணா சொல்லி தரட்டா அப்படிங்கிறப்ப நான் ஒரு கிங்கு நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறப்ப ஆமா யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட திரும்பி கொடுத்துரு அப்படிங்கிறப்ப எந்த ஒரு கோலை தூரத்துல இருந்து அட்டாக் பண்ற வெப்பனை வச்சுட்டு சண்டை போடுவான், நான் ஒரு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போவை தூங்கி கீழே வந்துட்டு அடிச்சாரான். சோ இப்படிலாம் இருக்காங்களே டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த தேசங்க இருந்துட்டு இப்படியே போச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் இருந்துட்டு ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எவ்ரி ஒன் எனக்கு வந்துட்டு ஒரு லொகேஷன் தெரியும், நம்ம ஏன் அங்க போயிட்டு வந்துட்டு ஹண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப மத்தவங்கலாம் வேல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை விட இருக்கு சோ அங்க வந்துட்டு போலாம், பட் மிஸ்டர் தேசங் அந்த இடத்துல ஒரு செட்டில்மெண்ட் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல நிறைய அந்த கோபல்ட் வந்துட்டு இருக்கும்ல அப்படிங்கிறப்ப தேசங்க இருந்துட்டு நம்மள மாதிரி சின்ன குரூப் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி செட்டில்மெண்ட் குரூப் கிட்ட வந்துட்டு போகக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்மள சரௌண்ட் பண்ணிட்டா வெளியே வரதுக்கு வழியை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது, பட் இப்ப நான் கூட்டிட்டு போற கோபால்ஸ் இருந்துட்டு குகைகள்ல வாழ்ந்து வெளியே இருக்கிற எல்லாத்தையுமே பத்த வச்சு விட்டோம் அப்படின்னா உள்ள புகை போயிடும், அதுக்கப்புறம் அந்த கேவ் கோபால்ஸ் வந்துட்டு நம்ம ஈஸியா கொண்டரலாம் அப்படிங்கிறப்ப அவங்கலாம் பா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இதுல பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு ஒரு ஹை ரேங்கிங் கேட்டுக்கு வந்துட்டு போவேன், டி ரேங்க்ல இருந்து ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன், பட் இது வரைக்கும் நான் வந்து கேட் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த தடவையாச்சும் நான் டி ரேங்க்ல இருந்து ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப முன்னாடி பாருங்க நமக்கு முன்னாடி கோபால்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப தேசங்க வந்துட்டு மிஸ்டர் டேயூன் உங்களோட ஷீல்டை வச்சு நீ வந்துட்டு பிளாக் பண்ணு அப்படிங்கிறப்ப இவங்களும் அதெல்லாம் கேட்டு பிளாக் பண்ணிட்டு அதை வெட்டி போட்டுட்டு அதுங்க ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்குது, என்ன நோக்கி நீ ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்துட்டு ஓடி வந்துட்டு இருந்த அப்படின்னா உன்னை பிளாக் பண்ணது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறப்ப அந்த நேயான் இருந்துட்டு பிரதர் உனக்கு முன்னாடி பாரு அப்படிங்கிறப்ப முன்னாடி ஒரு கோபால்ட் வந்துட்டு அவனை அப்படியே கீழே வந்துட்டு கடிக்கிறதுக்கு சாச்சுறது, எப்படியோ தேசங்க இருந்துட்டு அதோட கழுத்துல வந்துட்டு குத்தி அதை கொண்டுட்டு நீ வந்துட்டு ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, இது வந்துட்டு வீக்கா இருக்கலாம் பட் இது வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்றப்ப இவங்களும் அந்த ஆரோ வச்சு அந்த தாத்தா வந்துட்டு சொன்ன மாதிரி கான்டன்ட்லாம் வச்சு அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்காங்க. தேசங்க வந்துட்டு தட்ஸ் கிரேட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, லெட்ஸ் கீப்
கீப் கோயிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து எல்லா கோபால்ட்டையும் இருந்துட்டு தோக்கடிச்சிட்டு குட் ஒர்க் எவ்ரிஒன் அப்படிங்கிறப்ப அந்த டேஹூன் இருந்துட்டு சாரி நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப தேசங்க இருந்துட்டு இட்ஸ் ஓகே இதோட ஃபர்ஸ்ட் டைம் தானே யாருக்கும் அடியும் எதுவும் படல சோ குட் ஜாப் எவ்ரிஒன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னால இதை கண்டிப்பா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு கெட்ட குரூப் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கவலையா இருந்தேன். பட் இது ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது அந்த ஒரே ஒருத்தனை தவிர அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு ஃபாரினர் எதுக்காக நாங்க ஃபைட் பண்றப்ப எதுவுமே பண்ணாம நின்னுகிட்டே இருந்தேன் ஏன் ஜட்ஜ் அவன் வந்துட்டு எதுவுமே பண்ணாம இருக்கான் இது வந்துட்டு ஓகே தானே அப்படிங்கிறப்ப அங்க இவங்களை ஜட்ஜ் பண்றதுக்காக வந்தவருன்ட்டு அது ஒண்ணும் இல்ல இவருக்கு கிரேடு கொடுக்கறப்ப இதையுமே நாங்க இருந்துட்டு சேர்த்துதான் அவருக்கு கிரேடிங் கொடுப்போம் அப்படிங்கிறப்ப நீங்களே சொன்னா சரிதான் சரி வாங்க அப்படியே டீப்பா உள்ள போலாம் போனா அப்படியே அந்த கேவ் வந்துரும் அப்படின்னு போய் பார்த்தா அந்த தேசம் சொன்ன மாதிரியே உண்மையாலுமே அங்க ஒரு குகை வந்துட்டு இருக்குது. சரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபயரை வந்துட்டு மூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே உன்னால செய்ய முடிஞ்ச பெஸ்ட் வந்துட்டு இதுதானா அப்படிங்கிறப்ப தேசம் வந்துட்டு சாரி எதுவுமே ஹெல்ப் பண்ணாம திடீர்னு வந்து இப்ப என்ன கம்ப்ளைண்ட் பண்றியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் உன்னால இவ்வளவுதான் பெஸ்டா பண்ண முடியுமான்னு கேட்டேன் மறுபடியும் என்ன சொல்ல வைக்காத அப்படிங்கிறப்ப தேசம் இருந்துட்டு 3 தடவை இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த 3 தடவை நான் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லாவும் இதை முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ப்ரூஃபா நாட் பேட் பட் உனக்கு கம்மியா தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸே எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு நீ டிபெண்ட் பண்ணி இருப்ப அப்படிங்கிறப்ப அந்த தேசம் வந்துட்டு நெருப்ப மூடிட்டு ஏதோ ஒண்ணு நீயே என்னோட சின்ன பையன் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீ பேசுறியா எல்லாருமே முதல்ல கேதர் ஆகுங்க உள்ள இருக்கிற கோபால்ஸ் இருந்துட்டு சீக்கிரமா வெளியே வரப்போகுது அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அந்த கோபால்ஸ் இருந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது இவங்களும் நோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேசம் வந்துட்டு மனசுக்குள்ள ஐ நியூ இட் என்னோட இந்த மெத்தட் வந்துட்டு ராங்கே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இப்படியே அதை வந்துட்டு கொண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே திடீர்னு ஏதோ ஒரு குரல் வந்துட்டு கேக்குது அவன் இருந்துட்டு இந்த உருமலா இது வந்துட்டு நாள் கேப்டன் தாச்சே நோ சியோல் ஸ்டேஷன் கேட்டோட பாஸே இருந்துட்டு அந்த நாள் கேப்டன் தான் அது வந்துட்டு சி ரேங்குக்கு மேல இருக்குமே அப்படிங்கிறப்ப அது உண்மையுமே அங்க வந்துருது இதுக்காக தேவையில்லாம இது வந்துட்டு இப்ப இங்க வந்துச்சு அப்படின்னு அவன் பயப்படுறப்ப அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.